சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 30/9/2020 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. முதல்ல ஒரே ஒரு கவலை தான் உங்களுக்கு இருக்கணும். முதல் கவலை, முக்கியமான கவலை, ஒரே கவலை. அது என்னது? நான் ஆத்மா ஃபுல்லாக அழுக்குனால மூடப்பட்டு இருக்குது, துருப்பிடிச்சிருக்குது. அதை நான் எப்படி நீக்கி ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதுன்ற ஒரே கவலை தான் 24 மணி நேரமும் உங்களுக்கு இருக்கணும். ஊசியில் துரு பிடிச்சி இருக்கிற வரைக்கும் காந்தத்தினால அந்த ஊசியை ஈர்க்க முடியாது. அந்த மாதிரி ஆத்மாவில் துரு, விகார துரு இருக்கிறதுனால பாபாவால் ஈர்க்க முடியல, அல்லது பாபாவை நாம் ஈர்க்க முடியல. ஸோ அப்போ தூய்மை ஆகணும். தூய்மையானால் அப்படியே பாபா நினைவில் இருக்கும். இப்போ பாபாவை நினைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குது. அப்படியே நினைச்சாலும் டக்குன்னு புத்தி வெளில ஓடிடுது. காரணம் அவ்வளோ அழுக்கு இருக்குது. ஸோ அந்த அழுக்கு நீங்கள் பாபா நினைவு உறுதியாக இருக்கும். அதை நீக்கிறதுக்கான வழியும் நினைவு தான். ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு கடின முயற்சியோட நினைவுன்ட்டு அதுக்கு தான் சார்ட் வைக்க சொல்கிறார். சரி, அப்போ தான் தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அல்லது எவ்வளோ வீக்காக இருக்கிறோம் அப்படின்ட்டு. கேள்வி: புருஷோத்தமர்களாக ஆகிறதுக்காக இந்த புருஷோத்தம சங்கமத்தில் குழந்தைங்க என்ன முயற்சி பண்ணணும்? பதில்: கர்மாதீத்த நிலை அடையிறதுக்கான முயற்சி பண்ணணும். உங்களுடைய புத்தி எந்த கர்ம பந்தனத்திலையும் சிக்கக்கூடாது. கர்ம பந்தனங்கள் பிடிச்சி இழுக்கக்கூடாது. உங்களுடைய முழு தொடர்பும் அந்த ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். பாபா நினைவில் மயங்கி தான் காரியத்தை செய்யணுமே தவிர காரியத்தில் மயங்கி செய்யக்கூடாது. அதை அடிமைப்படுத்திடும். பாருங்க. ஸோ உங்களுடைய மனசு யாருக்கிட்டையும் ஈர்க்கப்படக்கூடாது. அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாத வீண் பொருளை பேசுகிறது, இதிலெல்லாம் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதீங்க. நினைவில் இருங்க. ஏன்னா நீங்கள் பொருளை பேச ஆத்மாவை நீங்களே அழுக்காக்கிக்கிறீங்க. அப்புறம் எங்கே நினைவு வர்றது? கர்மத்தில் நீங்களே சிக்கிக்கிறீங்க. அப்புறம் எப்படி கர்மாதீத்தை அடையிறது? கர்மாதீத்தனா செய்கிற கர்மத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறது. அப்போ பாபா நினைவில் இருந்து செய்யணும் இல்லையா? இவன் இப்படி அவன் அப்படின்னும் போது நீங்களே கர்ம பந்தனத்தை உருவாக்குறீங்க. அப்படி பண்ணாதீங்க. நினைவிலே இருக்கணும். இப்போ தான் கர்மங்களை வென்ற நிலை, கர்மாதீத்த நிலை அடைய முடியும். கர்மாதீத்த நிலைன்னா கர்மங்களை வென்ற நிலை, அதாவது கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலை. பாடல்: பிரியதர்ஷினிகளே எழுந்திரிங்க, புது யுகம் வரப்போகுது, விடிய போகுது, சத்தியுகம் வரப்போகுது, எழுந்திரிங்க, தூங்காதீங்க. ஓம் சாந்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வுக்கு வாங்க அப்படின்னு எழுப்புற. ஆத்மாக்களாகிய நீங்கள், ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் உடல் மூலமாக இந்த பாட்டை கேட்டீங்க. குழந்தைங்களை ஆத்மாபிமானியாக மாத்திர இல்லையா? ஸோ ஏந்திரிங்கன்றது என்னது? ஆத்ம உணர்வுக்கு வாங்க. ஆத்மா கேட்குது. அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தை ஃபுல்லாக அந்த ஆத்மாக்கிட்டே பேசுகிறாரு பாருங்க. அப்போ ஆத்ம உணர்வை தூண்டுற மாதிரியே இருக்குது பாருங்கள் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வார்த்தையும் இருக்கணும். ஆத்மாக்களை பற்றிய ஞானத்தை தான் நம்ம பாபா கிட்ட வந்து இப்போ அடையிறோம். எந்த மனுஷனுக்கும், உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கும் ஆத்மாவை பற்றிய உண்மையான ஞானம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பரமாத்மாவை பற்றிய ஞானம் மட்டும் எங்கேருந்து வரும்? ஆத்மாவை பற்றியே தெரியலன்னா இல்லை, கடவுளும் ஆத்மா அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. பாபாவே வந்து இதை புரிய வைக்கிற. ஸோ ஒரு உடல் மூலமாகத்தான் இதை நமக்கு புரிய வைக்க முடியும். ஏன்னா உடல் இல்லாமல் ஆத்மா எப்படி பேசும்? எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் பிரம்மா உடலை கடனாக எடுக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் எங்கே வசிப்பவர்கள்? பரந்தாமத்தில். யாரோட குழந்தை? நாம் சிவத்தந்தையோடைய குழந்தை. இப்போ தான் கரெக்டாக தெரிஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அவங்கவுங்களுக்கு நடிப்பு இருக்குது. மற்ற தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் எப்போ இந்த பூமிக்கு வராங்கன்னு நம்ம புத்தியில் இப்போ இருக்குது. பாபா விஸ்தாரமாக போகலை. ஒவ்வொருத்தரும் அல்லது நம்ம ஒருத்தருடைய ஒவ்வொரு பிறவியிலும் சொல்கிறது கிடையாது. சாரமாக சொல்கிறார். தேவதையாக இருந்தீங்க, சக்திசாலியாக இருந்தீங்க, சக்தியை இழந்துட்டீங்க, இல்லை ஹோல்சேல் வியாபாரம் மாதிரி சாரமாக சொல்கிறார். ஒரு வினாடியில் கொடுத்துட்றார். ஸோ உங்களுடைய பாகம்
சத்யுக ஆரம்பத்துலேருந்து கலியுக இறுதி வரைக்கும் ஆத்மாவில் பதிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ உண்மையிலே ஆத்மாவுடைய அப்பா யார், அவருடைய பாகம் என்ன, அவர் எப்படி நமக்கு அப்பாவானார், ஆஸ்தி கொடுக்கறனால எப்படி கொடுக்குறாரு, ஞானம் கொடுத்து. இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த நாடகத்தில் கடவுளுடைய பங்கு என்னன்ட்டு. பாபா தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர், துக்கத்தை நீக்குபவர், சுகத்தை கொடுக்குற வல்லல், எல்லாருக்கும் கொடுக்குறார். அந்த சிவனுடைய பிறந்த நாளில் தான் நினைக்கிறாங்க, சிவராத்திரி சிவஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ உண்மையிலேயே சிவனுடைய பிறந்த நாள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. அதை மட்டும்தான் நம்ம கொண்டாடணுமே. நேற்றே சொன்னார் இல்லையா, பாரதத்தில் சிவனுடைய பிறந்த நாளுக்கு கவர்மெண்ட் லீவ் இல்லைன்ட்டு. பாரதத்தில் தான் அவருடைய பிறந்த நாளே கொண்டாடப்படுது. ஸோ ஒரு நாட்டில் யாரெல்லாம் வரலாறு படைத்தார்களோ அவங்களுடைய தபால் தலை வெளியிடுறாங்க. இப்போ சிவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறீங்கல்ல, அப்போ உண்மையிலே யாருடைய ஜென்மம் மிக உயர்ந்த ஜென்மம் அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கணும் இல்லையா. காந்தி நேருவுக்கெல்லாம் நீங்கள் தபால் தலை வெளியிட்டீங்க, அவங்க வந்ததுனால இந்தியா சொர்க்கமாச்சா? அந்த போராட்டத்தை கற்றுக்கிட்டு இன்னும் மோசமாக தான் ஆகுது. அப்போ இந்த பூமியை சொர்க்கமாக்க வர இறைவன் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவருடைய ஜென்மம் தான் உயர்ந்தது. அப்போ அவருடைய தபால் தலை தானே உருவாக்கணும். ரிஷி முனிவர்கள், சாமியார்கள், வெவ்வேறு மத தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம், அப்புறம் ஆங்கிலேயர்கள், இவங்களுக்கெல்லாம் ஸ்டாம்ப் உருவாக்குறாங்க. அதேபோல் ராணா பிரதாப் சிங்கும் ஸ்டாம்பை உருவாக்குறாங்க. ஆனால் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய சிவனுக்கல்லவா தபால் தலை வெளியிடணும். ஏன்னா ஒருவேளை சிவத்தந்தை இப்போ வரலைன்னா எப்படி சத்கதி, உங்கள் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் நரகத்தின் கோர இருளில், ஆழமான நரகத்தில் உழன்றுட்டு இருக்கிறாங்க, துக்கத்தில். உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவத்தந்தை தான் நம்மளை தூய்மையாக்கி கோபுரத்தின் உச்சத்தில் உட்கார வைக்கிற மாதிரி சத்தியுகத்தில் ஏற்றி உட்கார வைக்கிறார். அந்த சிவனுக்கு கூட பெரிய பெரிய மலையிலெல்லாம் கோயில் கட்டுறாங்க. ஏன்னா அவர் உயர்ந்ததோர், அதனால் உயர்ந்த இடத்துல கட்டுறாங்க. ஸோ அவருடைய மகிமையை தூக்கி மற்றவர்களுக்கு போட்டதுனால தேவதைகளுக்கு, இயேசுக்கு, மாதாவுக்கெல்லாம் கூட மலை மேலே கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க. சுயம் தந்தையே வரார், வந்து அதே பாரதவாசிகளை முந்தைய கல்பத்தில் எந்த பாரதவாசியை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குனாரோ அதே பாரதவாசிகளை மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுறார். அதுக்காக அவரே வரார். அவர் வரும்போது தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை நினைக்கணும் தானே. அப்போ நீங்கள் யோசிங்க, அப்படிப்பட்ட சிவத்தந்தைக்கு என்ன மாதிரி ஸ்டாம்பை நாம் உருவாக்கணும்னு யோசிங்க. பக்தி மார்க்கத்தில் அவருடைய ரூபமாக லிங்கத்தை வெளியிட்டாங்க. ஆனால் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. உயர்ந்ததிலும் உயர்ந்த கோயில்னு சிவன் கோயிலை தான் சொல்கிறாங்க இல்லையா. பெரும்பாலும் எல்லா ஊர்லேயுமே சிவன் கோயில் தான் மிக பெருசாக இருக்கும். ஒரு சில ஊரில் பெருமாள் கோயிலும் பெருசாக இருக்கும் அல்லது சமமாக இருக்கும். சோமநாதர் ஆலயம், அது உண்மையிலே யாருடைய ஆலயம்? சிவனுடைய ஆலயம். ஸோ இந்த ஞான சோமரசம் கொடுத்ததுனால அவர் பேர் சோமநாதர். பாரதவாசிகள் இப்போ தமோ பிரதானமாக இருக்கிறதுனால சிவன் யாருன்னே அவங்களுக்கு தெரியல. ஆனால் பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜை பண்ணுற சிவனுடைய தொழில் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஏன்னா தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. இப்போ ராணா பிரதாப் சிங் வந்து யுத்தம் செஞ்சார், அதனால் அவருக்கு தபால் தலை வெளியிடுறாங்க. ஆனால் அது வன்முறையாச்சே. வன்முறையை கற்றுக் கொடுக்கறதுக்காக தபால் தலை வெளியிடுறீங்க. ஏற்கனவே எல்லாம் வன்முறைவாதிகள், அதுவும் இரட்டை வன்முறையாளர்களாக இருக்கிறாங்க. காமத்தில் விழுறதும் வன்முறை தான் இல்லையா. காமம்ன்ற வாளை வீசுவது வன்முறை. லக்ஷ்மி நாராயணன் தான் இரட்டை அஹிம்சைவாதிகள் இல்லையா. வன்முறை நிறைந்த, இம்சை நிறைந்த நாட்டில் அஹிம்சையை போதிக்கிறவங்க தான் பெரியவங்க. அதை போதிப்பவர் சிவத்தந்தை. அதை கேட்டு உயர்ந்த பதவியை அடைந்தவர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன். ஒருவேளை மனிதர்களுக்கு இந்த ஞானம் முழுசாக இருந்திருந்தால் அர்த்தம் நிறைந்த ஸ்டாம்பை உருவாக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி கொலை செய்ய கற்றுக் கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஸ்டாம்பை உருவாக்க மாட்டாங்க.
சத்தியுகத்தில் வெறும் லக்ஷ்மி நாராயணனுக்கு தான் ஸ்டாம்ப் இருக்கும். சிவனுக்கும் ஸ்டாம்ப் இருக்காது. காரணம் அங்கே சிவனை பற்றிய ஞானம் யாருக்கும் இருக்காது, யாருக்கும் தெரியாது. இவருங்க அங்கேயே ஸ்டாம்ப்பு வெளியிட்டிருக்கிறாங்க சத்தியுகத்திலே. ஸோ அப்போ சிவனை பற்றி தெரியாத காரணத்தினால அவங்களுக்கு தெரிஞ்சதில் மிக உயர்ந்தவர் லக்ஷ்மி நாராயணன். அதனால் அவங்களுடைய ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க. இப்போ கூட அதுதான் பாரதத்தின் ஸ்டாம்பாக இருக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் திருமூர்த்தி சிவன். அந்த லக்ஷ்மி நாராயணனையும் படைத்த திருமூர்த்தி சிவன், மும்மூர்த்திகளை படைத்தவர். உண்மையிலே நிரந்தரமாக 5000 வருஷமாக அவருடைய ஸ்டாம்ப் இருக்கணும், அனாதியாக இருக்கணும். ஏன்னா அழிவற்ற ராஜ்ய சிம்மாசனத்தை பாரதத்துக்கு அவர் தான் கொடுக்குறார். பரமபிதா பரமாத்மா தான் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறார். உங்களில் கூட நிறைய பேர் பாபா நம்மளை சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குறாங்கன்றதே மறந்துடுறீங்க அடிக்கடி. அது ஞாபகம் இருக்கணும்ல. ஏன் அவருக்கு மகிமை? நம்மளை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றினதுனால. ஆனால் இதையும் மாயா மறக்க வச்சிடுது. அப்பாவி தெரியாத காரணத்தினால பாரதவாசிகள் நிறைய தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? கடவுளை பற்றி தெரிஞ்சால், கடவுள் நம்மளை என்னவா ஆக்கியிருந்தார்னு தெரிஞ்சால் இவ்வளோ தப்பு பண்ணுவோமா? கோபுரத்தின் உச்சத்தில் வச்சார். அதனால தான் கோபுரத்து மேலே தேவதைகள் அழகாக இருக்கிறாங்க. இறங்க இறங்க என்ன ஆகுது? விகாரத்தில் விழற சிலைகள் இருக்குது. காரணம் அப்பாவை மறந்துட்டாங்க. யாருக்குமே சிவபாபா என்ன பண்ணார் அப்படின்னே தெரியாது. சிவஜெயந்தியோடைய அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரியல. சிவனை தவிர வேறு யாருக்கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது. அந்த ஞானத்தை இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறார். குழந்தைகளே, உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கருணை கொள்ளுங்கள். நீங்கள் தூய்மை ஆகிறதுல தான் உங்களுக்கும் நன்மை, உலகத்துக்கும் நன்மை. ஒட்டுமொத்த உலகமும் நீங்கள் தூய்மை ஆகுது. நமக்கு சிவபாபா டீச்சராகி சொல்லி கொடுக்குறார். இதுதான் நம்ம மேலே பாபா வச்சிருக்கிற கருணை. பாபா சொல்கிறார், நான் உங்களுடைய டீச்சர், உங்களுக்கு இந்த ஞானத்தை நடத்துகிறேன். உண்மையிலே இதை ஒரு ஸ்கூல்னு கூட சொல்ல முடியாது, கீதா பாடசாலைன்னு கூட சொல்ல முடியாது. இது உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம், மிகப்பெரிய பல்கலைக்கழகம். இதுதான் உண்மையான பல்கலைக்கழகம். யூனிவர்சிட்டின்றோம். யூனிவர்சிட்டினா என்ன அர்த்தம்? யூனிவர்சல். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பாடம் கிடைக்கிற இடம் இதுதான். மற்ற யூனிவர்சிட்டியில் என்ன எல்லாருமா வராங்க? சின்னவங்க, தாத்தா பாட்டி, படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாருமா வராங்க. அப்போ அது தப்பான பேர் அங்கே யூனிவர்சிட்டின்னு வைக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்துக்காக எந்த காலேஜும் கிடையாது, இந்த காலேஜை தவிர. இந்த யூனிவர்சிட்டி தான் அந்த ஒரே ஒரு தந்தையுடையது. எந்த தந்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சத்கதி கொடுக்குறாரோ அந்த தந்தை நடத்துகிற யூனிவர்சிட்டி இது. உண்மையிலே இந்த ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்கணும். ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி மூலமாகத்தான் முக்தி, ஜீவன் முக்தியை எல்லோரும் அடையிறாங்க. அதாவது சுகம், சாந்தி அடையிறாங்க. இதுதான் உலகம், யூனிவர்ஸ். அதனால தான் பாபா சொல்கிறாரு, பயப்படாதீங்க. இதை புரிஞ்சிக்கணும். எமர்ஜென்சி காலத்தில் யார் சொல்கிறதையும் யாரும் கேட்க மாட்டாங்க. எமர்ஜென்சி காலம்ன்றது அவசர காலம்னு வச்சுக்கலாம். எமர்ஜென்சி சட்டம் போடுவாங்க இல்லையா, யாருமே வெளில வரக்கூடாது. அந்த மாதிரி டைமில் யார் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதுதான் மக்களாட்சி. எந்த தர்மத்திலையும் அந்த தர்மம் ஸ்தாபனை ஆன உடனே யாரும் ராஜ்யம் பண்ணுறது கிடையாது. மனிதர்கள் முதல்ல தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்க. பிறகு அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் லட்சக்கணக்கில் ஆன பிறகு தான் ராஜ்யமே உருவாக்குறாங்க. ஆனால் இங்கே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேர்த்து பாபா ராஜ்யத்தை உருவாக்குறார் இல்லையா? சத்தியுகத்தில் வந்தவனே நீங்கள் ஆட்சி செய்வீங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? இதை புரிய வைக்கணும். இந்த புருஷோத்தம சங்கமத்தில் தான் பாபா தேவதைகளின் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணருடைய
நாராயணனுடைய ராமருடைய கருநீல படங்களை எடுத்துகிட்டு போங்க. ஏன் கிருஷ்ணரை கருப்பாக காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு புரிய வைங்க. அவரை ஏன் ஷாம் சுந்தர்னு சொல்கிறாங்க அப்படின்னு புரிய வைங்க. அவர் உண்மையில் அழகாக இருந்த சத்தியுகத்தில் பிறகு எப்படி அழுக்கானார்? இதே பாரதம் சொர்க்கமாக இருக்கும்போது அழகாக இருந்தார். மறுஜன்மம் எடுத்து இதே பாரதம் நரகமாகும்போது அவர் அழுக்கானவராக மாறிட்டார். நரகம்னாலே அழுக்கு, சொர்க்கம்னாலே அழகு. ராமராஜ்யத்தை தான் பகல், பிரம்மாவின் பகல்னும், ராவண ராஜ்யத்தை பிரம்மாவின் இரவுன்னும் சொல்லப்படுது. ஸோ அப்போ நம்ம புரிய வைக்கலாம், அவங்க காமத்தில் விழுந்ததுனால தேவதைகளை கருப்பாக காட்டியிருக்கிறாங்கன்னு புரிய வைங்க. நாம் இப்போ கருப்பிலிருந்து மீண்டும் வெள்ளையாக அழகாக ஆகக்கூடிய புருஷோத்தம சங்கமயுகத்தில் உட்காந்துட்ருக்குறோம். நாம் மட்டும்தான். மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இது கலியுகம்தான். ஸோ இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் உட்காந்து புருஷோத்தமர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. மற்றபடி விகார அழுக்கான மனிதர்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால தான் இது வேறு யுகம், சூக்ஷ்மமாக இருக்குது. மற்றவர்களுக்கு இது கலியுகம், நமக்கு சங்கமயுகம். சஞ்ஞானிகளோட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது, எந்த தொடர்பும் கிடையாது. நீங்கள் இன்னும் கர்மாதீத்த நிலையை அடையலை, அதனால் மீண்டும் மீண்டும் கர்ம பந்தனத்தில் போய் சிக்கிக்கிறது உங்களுடைய புத்தி. கர்மாதீத்த நிலையை அடையணும் அப்படின்னா நினைவு யாத்திரையின் மூலமாக யோக பலத்தை அதிகரிக்கணும். அப்போ தான் கர்மங்களில் போய் புத்தி மாட்டிக்காது. ஸோ பாபா சொல்கிறேன், நீங்கள் ஆத்மாக்கள்னு உணருங்க. பரமாத்மா மேலே, பரமபிதா மேலே அளவற்ற அன்பு இருக்கணும். ஆஹா, அந்த கடவுளே எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, அந்த பரமபிதாவே சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளோ பாக்கியசாலிகள் நாம். வேறு யாருக்கும் அந்த உற்சாகம் இருக்கிறதில்ல. இல்லை, இப்போ கிறிஸ்தவர்கள் இயேசு சொன்னதை கேட்குறாங்க. ஆனால் இயேசு சொன்னதை நேரடியாக கேட்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். ஆனால் பரமபிதா கிட்ட இருந்தே கேட்குறது எவ்வளோ பெரிய விஷயம், கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டோம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிது. நம்மளை தவிர யாருக்கும் இந்த குஷி கிடையாது. ஆனாலும் மாயை இந்த குஷியை மறக்க வச்சு தேக உணர்வுடையவராக மாற்றிடுது. ஏன்னா பாபா நடத்துறது ஆத்மாவுக்கு. அப்போ ஆத்மா சொர்க்கத்தில் அனைத்தையும் அடைய போகுதுன்றத மாயா என்ன பண்ணுதோ, எப்படி மறக்க வைக்குது? தேக உணர்வை கொடுத்து இப்போ இந்த கலியுகத்தில் உங்களை சுற்றி என்னென்ன பிரச்சனை நடக்குது அதில் போய் சிக்க வச்சிடுது. எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் சிக்க வச்சிடுது. ஆத்மான்றதை மறக்க வச்சிடுது. சிவபாபா ஆத்மாக்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஈர்ப்பு இருக்கணும், அந்த சந்தோஷம் இருக்கணும். இல்லை, கடவுள் பேசுகிறாரு அப்படின்னா எவ்வளோ ஆனந்தம் இருக்கணும். ஆனால் எந்த ஊசியில் கொஞ்சம் கூட துரு இல்லையோ அது உடனடியாக காந்தத்தினால் ஈர்க்கப்படும். ஆனால் கொஞ்சம் துரு இருந்தால் கூட அந்த ஊசி காந்தத்தினால் ஈர்க்கப்படாது, அந்த ஈர்ப்பு இருக்காது. ஸோ எங்கே துருவே இல்லையோ அந்த ஊசியைத்தான் காந்தம் தன் பக்கம் இழுக்கும். அதே மாதிரி தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்போ திரும்ப பாபா மேலே ஈர்ப்பு வரும்? எப்போ நினைவு யாத்திரையில் இருந்து உங்களுடைய துருவெல்லாம், பாவன்ற துருவெல்லாம் எரிக்கிறீங்களோ அப்போ தான் ஈர்ப்பு வரும். கொஞ்சம் துரு இருந்தாலும் ஈர்ப்பு இருக்காது, ஊசி ஈர்க்காத மாதிரி பாபாவும் ஈர்க்க முடியாது. அதனால் ஊசிகளாகிய நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் முற்றிலும் தூய்மையாகும் பொழுது தான் அப்படியே பாபாவோடு ஒட்டிக்குவீங்க. அப்படியே பாபா கிட்டேயே இருக்கும் அந்த நினைவு, அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் விகாரம்ன்ற துருவினால மூடப்பட்டதுனால ஆத்மாவுக்கு அந்த ஈர்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஈர்ப்பு இல்லாட்டினாலும் வலுக்கட்டாயமாக நினைவில் இருக்கணும் ஆரம்பத்தில். ஸோ அந்த பாவம் எரிய அந்த ஈர்ப்பு வரும். ஏன்னா நீங்கள் நல்ல நினைவில் இருக்கும்போது தான் இந்த பாவம் எரியவே செய்யும். இப்போ பாபா குழந்தை ஆகியும் பாவத்தை எரிக்கிற வழி தெரிந்தும் அந்த முயற்சி பண்ணிட்டு இருந்தும் ஒருத்தன் பாவம் செய்கிறான்னா அவனுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். அந்த ஆத்மாவில் 100 மடங்கு பாவம் சேரும், துரு சேரும். இப்போ
அப்போ பாபாவை நினைக்க முடியாமல் போயிடும். பாபா சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யுங்க. எப்போ ஆத்மாக்கள் அப்பாவை நினைக்க மறக்குதோ அப்போ எல்லாம் என்ன பண்ணும்? பாவம்தான் பண்ணும். அப்போ அதை சுற்றி துரு பிடிக்குது. அதனால தான் அந்த ஈர்ப்பு, அந்த அன்பு இருக்க மாட்டேங்குது. ஸோ நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஈர்ப்பு, அந்த அன்பு வரும். இப்போ நம்ம லௌகிக அப்பா லௌகிக அம்மாவை நீங்கள் நல்லா நினச்சிங்கன்னா, ஐயோ நமக்காக எவ்வளோ பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ணலை, அதுக்கே அப்படி வருது. அவங்க வெறும் கருவி தான், நம்ம புண்ணிய கணக்குப்படி வருது. அந்த புண்ணிய கணக்கையே சேர்க்கறது எப்படின்னு கடவுள் சொல்லி கொடுக்குறாருன்றதை நாம் ஆழ்ந்து சிந்தனை பண்ணும்போது தான் அந்த பாபா மேலே அந்த அன்பு வரும். ஸோ அந்த சிந்தனை பண்ணுறதுலேயே நம்ம நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்போ துரு நீங்கிடும். நீங்கினோடனே அந்த அன்பும் அந்த சந்தோஷமும் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு வெளி உலக விஷயத்தை நினச்சிங்கன்னா பாபா நினைக்க மறந்துடுவீங்க, மறுபடியும் துரு, மறுபடியும் குப்பை சேர்ந்துடும். ஸோ எப்போ பாபாவை நினைத்து துருவை நிற்கிறீங்களோ அப்போ தான் அந்த அன்பு சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய முகமே புத்துணர்வோடு இருக்கும். நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகணும் எதிர்காலத்தில். நீங்கள் சேவையில் பிஸியாக இல்லை அப்படின்னா இந்த கடந்த காலத்தின் அழுகி போன விஷயத்தை பேசுகிறதுலே நேரத்தை வீணாக்குவீங்க. எப்படி சொல்லிப்பாங்க, சேவையிலே பிஸி ஆகிடுச்சு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நேரமே இல்லைன்னா அப்புறம் எங்கே நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் பேச போகிறீங்க? பொருளையெல்லாம் எங்கே பேச போகிறீங்க? சேவை செய்யாதனால தான் அதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுது? பாபா கிட்டேருந்து உங்களுடைய புத்தி யோகம் துண்டிக்கப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோகா பண்ணி முகத்தில் இருந்த ஜொலிப்பு கூட காணாமல் போயிடும். மற்ற வீண் விஷயத்தை மற்றவர்களை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ பாபா மேலே கொஞ்சம் கூட அன்பு இல்லாமல் போயிடும். யார் பாபாவை நல்லா நினைவு பண்ணுறாங்களோ அவங்க தான் பாபா மேலே அன்பு கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகிட்ட தான் பாபாவும் ஈர்க்கப்படுறார். இந்த குழந்தை நல்ல சேவை செய்து நல்ல யோகத்துலேயும் இருக்குது. ஸோ அதனால் அந்த குழந்தைய பாபா அன்புனால் மூழ்கடிப்பார். எப்படி சொல்லியிருப்பாங்க, எந்த குழந்தை பாபா மேலே அன்பாக இருக்குதோ அந்த குழந்தை மேலே தான் பாபாவும் அன்பு செலுத்துவார். ஸோ அந்த மாதிரி குழந்தை நம்ம எந்த பாவமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாபா நினைவிலே இருக்கிறதுனால புத்தி நல்லா வேலை செய்யும். அதனால் ஆத்மாவுக்கு சக்தி இருக்கிறதுனால எந்த பாவ காரியத்தினாலையும் ஈர்க்கப்படாது. ஆனால் நீங்கள் பாபாவே நினைக்கல அப்படின்னா ஆத்மாவுக்கு எப்படி சக்தி வரும்? எப்படி துரு நீங்கும்? சக்தி இருந்தால் தான் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். நினைவே பண்ணலன்னா ஆத்மா பலகீனமாக இருக்கும். அப்போ வீண் விஷயம் விகார விஷயம் இதில் மாட்டிக்குவீங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், சார்ட் வையுங்க. அப்போ தான் உங்களுடைய துரு நீக்கப்படும். நீங்கள் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆக விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த துருவை நீக்கணும். ஏன்னா துரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர தான் சதோ பிரதானமாக சத்தியுகத்தில் இருந்த ஆத்மா கலியுகத்துக்கு வரும்போது தமோ பிரதானம் ஆகிடுது. ஸோ இப்போ மீண்டும் சதோ பிரதானம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அந்த துருவை நீக்கணும். பாபாவை நினைவு செஞ்சு நீக்கணும். ஸோ இன்றைக்கி வாணி ஃபுல்லாக அந்த துருவை நீக்குங்கன்னு துருவோட இல்லை எங்கேயாச்சும் ஒரு பொருளில் துரு பிடிச்சா கூட நமக்கு டக்குன்னு இதான் ஞாபகம் வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நினைவு செஞ்சு கொஞ்சம் துருவை நீக்கிறீங்க, பிறகு மறுபடியும் துருவாயிடுது. பாவம் செய்கிறதுனால நினைவில் அலட்சியமாக இருக்கிறனால பாவம் செய்கிறீங்க. அதனால் மீண்டும் அது துரு ஏறிடுது. அதை நீக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் 100 மடங்கு தண்டனை இல்லையா? அப்போ என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் பாபாவை நினைக்கவே இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அப்போ பாவம் செய்யாமல் இருக்குன்னா பாபா நினைவு தொடர்ந்து இருக்கணும். அதுக்கு பாபா கையை பிடிச்சிட்டு பாபா கூடவே இருக்கணும், பாபா கூட பேசிக்கிட்டே இருக்கணும். பாபாவோட ஏதாவது ஒரு உறவு, அப்பா சகோதரன் சகோதரி ஏதோ ஒரு உறவு எல்லாம் இருக்கணும். பாபா சொல்கிறாரு, குறிப்பாக நீங்கள் யார்கிட்ட அதிகம் பேசுவீங்களோ அந்த உறவில் பாபா வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பாபா பேசினாலே ஞான விஷயத்தில் தான் பேசுவார், எந்த உறவில் இருந்தாலும். ஸோ அப்போ மீண்டும் மீண்டும் நம்மளுடைய புத்தி ஞானத்தின் பக்கமே போகும். பாபா சொல்கிறாரு, ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்காத வரைக்கும்
நீங்கள் என்கிட்ட பரந்தாமத்துக்கு வர முடியாது. அப்போ என்ன ஆகும்? தண்டனை கொடுத்து துருவை நீக்க வேண்டியதாக போயிடும். ஸோ அப்போ ஆத்மா அடி வாங்கிட்டு வரும். அடின்றது இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா செருப்படி வாங்கிட்டு வரும்னு போட்டிருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ அப்படி வரும் தண்டனை அனுபவிச்சிடும் வருவோம், பதவியும் குறைஞ்சிடும். பிறகு நீங்கள் பாபா கிட்டேருந்து என்ன ஆஸ்தி அடைய முடியும்? ஸோ அதனால் ஆத்மா ஏற்கனவே துரு பிடிச்சிருக்கு, அதை நீக்கணும். இன்னும் அதில் துரு ஏற்றுற மாதிரி பாவக்காரியங்கள் செய்யாதீங்க. எப்போவுமே உங்களில் இருந்து, அதாவது ஆத்மாவிலிருந்து துருவை நீக்கணுங்கிற கவலையிலே இருக்கணும். அதை பற்றிய கவனமாக இருக்கணும். இதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணலை, இதை பற்றியே யோசிக்கலை அப்படின்னா பாபா புரிஞ்சுக்குவார் உங்கள் அதிர்ஷ்டத்தில் இல்லை. ராஜ பதவி அடைகிற சத்தியுகத்துக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லைன்னு பாபா புரிஞ்சுக்குவார். ஏன்னா தகுதி இருக்கணும், தகுதி இருந்தால் தானே வர முடியும். ஸோ அதனால் கவனம் கொடுக்கணும், துரு சேரக்கூடாதுன்றதில் கவனம் கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய நடத்தை பக்காவாக இருக்கணும். பாருங்கள், லக்ஷ்மி நாராயணனுடைய தெய்வீக நடத்தை இப்போவும் மகிமை பாடுறாங்கல்ல. லக்ஷ்மி நாராயணனுடைய சிலைக்கு முன்னாடி போய் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பாவிகள், நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி அவங்கள அப்படி ஆக்கின சிவபாபாவை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் தான் இவங்களை இந்த மாதிரி ஆக்கிறார், சத்கதி கொடுக்கிறார். அதே மாதிரி சன்னியாசிகளை தேடி போகிறாங்க. சன்னியாசியை சத்கதி கொடுக்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவரோ ஒரே ஒரு சிவத்தந்தை தான். ஸோ பாபா நமக்காகவே சொர்க்கத்தை உருவாக்குறாரு. சங்கமயுகத்தில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்மளை தகுதி அடைய வைக்கிறார். பிறகு சத்தியுகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா ஏணிப்படியில் இறங்கி தான் ஆகணும். இப்போ இந்த சங்கமயுகத்தில் பாபாவை தவிர வேறு யாரும் ஒருபொழுதும் நம்மளை தூய்மையாக்க முடியாது. சன்னியாசிகள் தனியாக மலையில், காட்டில், குகையில் போய் உட்காந்துக்கிறாங்க, அல்லது கங்கையில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா கங்கை நம்மளை தூய்மையாக்கும் அப்படின்னு கங்கை கரையில் போய் உட்காந்துக்கிறாங்க. மனிதர்கள் எல்லோரும் அமைதியை விரும்புகிறாங்க. அவங்களுடைய நடிப்பு இறுதியில் தான் முடியும். அப்போ தான் அவங்க பரந்தாம வீட்டுக்கு போக முடியும். அதுதான் சத்தத்தை கடந்த உலகம், நிர்வாணதாமம். நிர்வாணதாமம்னாலே சத்தத்தை கடந்த உலகம்னு அர்த்தம். ஸோ அங்கே தான் அமைதி இருக்கும். இங்கே எப்படி இருக்கும்? அதுவும் கலியுகத்தில் மனிதர்கள் தபஸ்யா செய்கிறாங்க. ஸோ அவங்க கூட காரியம் செஞ்சு தானே ஆகணும், இல்லை எதுவும் செய்யாமல் இருக்கிறது கிடையாது. அமைதியாக தபஸ்யா பண்ணுறாங்க. அந்த தபஸ்யா கூட ஒரு காரியம்தான். ஸோ காரியமே செய்யாத அமைதி பரந்தாமத்தில் தான் இருக்கும். ஆனால் அமைதியாக உட்கார்றாங்களே தவிர சிவபாபா நினைக்கிறதில்ல. காரணம் என்னென்னா, சிவபாபாவை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஹடயோகம் பண்ணுறதுலாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. இந்த ஒரே ஒரு புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் கடவுளே இங்கே வரார். அவர் கொடுக்குற வழிப்படி தான் ஆத்மாக்கள் தூய்மையாகி முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு போகுது. பாபா சொல்கிற மாதிரி யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் சத்தியுகத்தில் ஆட்சி செய்வாங்க. யார் எந்த முயற்சியுமே பண்ணலையோ அவங்க கடுமையான தண்டனை அனுபவிப்பாங்க. ஆரம்பத்தில் தண்டனையுடைய காட்சிகள் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இறுதியிலும் உங்களுக்கு அந்த மாதிரி காட்சிகள் கிடைக்கும். நீங்கள் எப்படி ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க, அதனால் உங்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ ஸ்ரீமத்தை எங்கெல்லாம் மீறினீங்க, காமத்தில் வந்தீங்களா, கோபப்பட்டீங்களா, அதையும் காட்டுவார். அதனால தான் உங்களுக்கு இந்த பதவின்னு காட்டுவார். நீங்கள் கோபப்படுவீங்க, அவங்க தான் வந்தாங்கன்னு நினச்சிட்டு கோபப்படுவீங்க, கடைசியில் போட்டு காட்டுவார் நீ கோபப்பட்டல, அதனால தான் இந்த பதவி. ஸோ ஏன் கோபப்பட்டலாம் பாபா கேட்க மாட்டார். கோபப்படக்கூடாது. கோபப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் வரும், காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை தான் வரும் கலியுகத்தில். ஆனால் நீங்கள் மனசு ஆடாமல் அசையாமல் இருந்தால் நாராயணன் ஆகலாம். ஆட்டம் கண்டுட்டு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பதவி கீழானதாக மாறும். ரெண்டுத்தையும் காட்டுவார். என்ன தப்பு பண்ணிங்கன்னு காட்டுவார், அதனால் உங்களுக்கு கிடைக்க போகிற பதவியும் காட்டுவார். குழந்தைங்க விஸ்வ கல்யாண்காரி ஆகணும், உலகத்துக்கு நன்மை செய்யணும். எல்லோருக்கும் அப்பாவை அதாவது படைப்பவரை பற்றியும்
படைப்பை பற்றியும் அறிமுகம் கொடுக்கணும். ஸோ துருப்பிடிச்ச ஊசியை மண்ணெண்ணெயில் ஊற வச்சு துருவை நீக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆத்மாவை பாபாவுடைய நினைவில் மூழ்கடித்து ஆத்மாவில் இருக்கிற விகார துருவை நீக்கணும், பாவ கரையை நீக்கணும். அப்படி இல்லைன்னா பாபா மீது ஈர்ப்போ அன்போ இருக்காது. ஸோ நினைவிலிருந்து ஆக்சுவலாக நினைவு பண்ண தான் அன்பே வரும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் நினைவில் இல்லை அப்படின்னா பாபா மேலே வர வேண்டிய அன்பெல்லாம் நண்பர்கள் உறவினர்கள் மேலே போயிடும். மனிதர்கள் அப்போ பாபா நினைவில் இருந்தால் தான் பாபா மேலே அன்பு வரும். மனிதர்கள் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க வீட்டில் போய் தங்குறாங்க. விகார மனிதர்களுடைய தொடர்புக்கும் இங்கே விகாரமற்ற பாபாவுடைய தொடர்புக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அல்லது பாபா குழந்தைங்களுடைய தொடர்பு, நீங்கள் துருப்பிடித்தவர்களுடைய தொடர்பு வைக்கும் பொழுது நீங்களும் துருப்பிடிச்சு போயிடுவீங்க. அதான் சங்கதோஷன்றது இல்லை. காமத்தில் மூழ்கினவனோட சேர உங்களுடைய புத்தியும் அப்படி ஆகிடும். வீண் விஷயத்தை பேசுகிறவங்களோட சேர நீங்களும் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுங்க. பாபா இந்த துருவை நீக்க தான் வரார். அவருடைய நினைவில் இருப்பதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் தூய்மையாக முடியும். ஆத்மாக்கள் நீங்கள் அரை கல்பமாக நிறைய துருவினால் மூடப்பட்டிருக்குங்க. அவ்வளவு துருவையும் எரிக்கணும். ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் பாபா துரு 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 அப்படின்னு சொல்கிறார், மைண்டில் ஆழமாக பதிய வைக்கிறார். அரை கல்பமாக இந்த நரகத்தில் அவ்வளோ துரு சேர்ந்துடுச்சு ஆத்மா மேலே. பாபா சொல்கிறாரு, பாபா தான் காந்தம் இல்லையா. பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய புத்தியினால் என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாக்களாகி உங்கள் மேலே இருக்கிற துருக்கள் நீங்கிக்கிட்டே இருக்கும். புது உலகமோ கண்டிப்பாக உருவாக போகுது. சத்தியுகத்தில் தேவதைகளுடைய சின்ன மரம் தான் இருக்கும். அப்படின்னா ரொம்ப கம்மியான தேவதைகள் தான் சத்தியுகத்தில் இருப்பாங்க. பிறகு அது பெருசாக வளர்ச்சி அடையுது. ஸோ ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் சின்னதாக இருந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தேவதைகள் மக்கள் தொகை அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ மனிதர்கள் இங்கே முயற்சி செய்கிறாங்க. ஸோ முயற்சியை நாம் இப்போ இந்த சங்கமயுகத்திலேயே பண்ணணும் இல்லையா. மேலேருந்து பரந்தாமத்துலேருந்து சத்தியுகத்தில் முயற்சி பண்ணுறது கிடையாது. ஆனால் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா பரந்தாமத்துலேருந்து இங்கே அப்புறம் ராஜ்யத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நாம் பிறக்கும்போதே தங்க ஸ்பூனோட பிறக்கிறோம், அதாவது ராஜ குடும்பத்தில் பிறக்கிறோம். அந்த ராஜ்யம் இப்போ தயாராகிட்டு இருக்குது. எல்லாமே நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அதன் ஆதாரத்தில் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பாபா கொடுக்குற இந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய பதவி நிர்ணயிக்கப்படுது. உங்களுடைய புத்தி வெளியில் போகுது, பாபா கிட்ட போகாமல் ஆத்ம உணர்வில் இல்லாமல், அதை தன்னை பார்க்காமல் பாபாவை பார்க்காமல் வெளியில் சுற்றி உள்ளவர்களை பார்க்க ஆரம்பிச்சதுன்னா ஆத்மா என்ன ஆகிடும், துரு பிடிச்சிடும். இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஸோ பாபா கிட்ட பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கர்ம கணக்குகள் எல்லாம் இங்கேயே உயிரோடு இறந்து அனுபவித்து எல்லாத்தையும் முடிக்கணும். இல்லை மர்ஜீவா வாழ்க்கை வாழும்போது தான் இந்த கர்ம கணக்குகள் முடிக்கப்படுது. சன்னியாசிகள் கூட அனைத்தையும் சந்நியாசம் பண்ணுறாங்க. சன்னியாசம் பண்ணிட்டு காட்டுக்கு போனாலும் எல்லாத்தையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு. சன்னியாசமானாலும் அந்த நினைவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், நீங்கள் சத்தியமானவருடைய தொடர்பில் வந்திருக்கிறீங்க. அதனால் மனிதர்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஒரு தந்தையுடைய நினைவில் இருக்கிறோம். ஸோ யார்கிட்ட பாபா சொல்கிறார், சன்னியாசிகள் கிட்ட சொல்கிறார். நாங்கள்
நண்பர்களோட உறவினர்களோட தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், குடும்பத்தில் தான் இருக்கிறோம், எல்லா காரியங்களையும் பண்ணுறோம். இருந்தாலும் நாங்கள் பாபா நினைவில் இருக்கிறோம். நீங்கள் கடவுளை நினைக்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டு போனீங்க, ஆனாலும் மனிதர்களே நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதை நீங்களும் தூய்மையாகி மற்றவர்களுக்கும் நடத்தணும். ஒருவேளை சன்னியாசிகள் அவங்க அதிர்ஷ்டத்தில் இருந்துச்சுன்னா அவங்க இந்த பாதையை தேர்ந்தெடுப்பாங்க. ஒருவேளை இந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருந்தால் பிறகு அவங்க எப்படி தெய்வீக ராஜ்யத்திற்கு வர முடியும், தெய்வீக குலத்திற்கு எப்படி வர முடியும் இல்லையா? இந்த ஞானத்தை கேட்காம பாபா கிட்டேருந்து தினமும் முரளி கேட்காம சத்தியுகத்துக்கு சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஸோ பாபா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற பாயிண்ட்டாக சொல்கிறார். ஸோ அப்போ தான் இதை கேட்குறவங்க புத்தியில் டக்குன்னு போய் உட்காரும். கடைசி நேரத்தில் விநாச காலத்தில் யாருக்கு விபரீத புத்தி இருக்குதோ, அதாவது பாபா மேலே அன்பற்ற புத்தி, அன்பே இல்லாமல் இருக்குதோ, அவங்களுடைய சித்திரங்களும் தெளிவாக காட்டப்பட்டு இருக்குது. அதுதான் அரக்கர்களாக காட்டுறது. இப்போ உங்ககிட்ட ராஜ்யம் கிடையாது, இங்கே ராஜராணி ஆட்சி கிடையாது. ஆனால் தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது ஆரம்பத்தில், அதை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். இப்போ மக்களாட்சி நடக்குது, மக்களுக்காக மக்களின் ஆட்சி நடக்குது. ஸோ இதெல்லாம் புரிய வைக்கிறதுல தப்பு கிடையாது, எதுவும் தப்பு கிடையாது இதுக்கு இதெல்லாம் விளக்குறதுல. ஆனால் எப்போ உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்குதோ, பாபா நினைவுலேருந்து துருவெல்லாம் நீக்கிட்டீங்களோ, விகாரத்தை எல்லாம் நீக்கிட்டீங்களோ, அப்போ தான் நீங்கள் விடுற இந்த ஞான அம்பு கேட்குறவங்கள தைக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய துருவை நீக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய நடத்தையை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இரவு பகலாக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஸோ துரு சேர்ந்துட்டு இருக்கிறதா, துருவை எரிச்சிட்டு இருக்கிறேன்னா, அதாவது பாபா நினைவில் காரியம் பண்ணுறேன்னா அல்லது நினைவு இல்லாமல் பண்ணுறேன்னா. நினைவு இல்லாமல் பண்ணாலே வீண் விஷயத்தை நினைப்பீங்க, அப்போ துரு ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ரொம்ப நேரம் கழிச்சு யோகா பண்ணால் வராது. அதே நீங்கள் யோகா பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தால் வந்துக்கிட்டே இருக்கும். நடுவில் வீண் விஷயம் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்றது கஷ்டமாயிடும். ஸோ சமைக்கும்போது கிச்சனில் சப்பாத்தி செய்யும் பொழுதெல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவில் மூழ்குங்க. அதேமாதிரி நீங்கள் எங்கேயாவது சுத்த போனாலும் நினைவிலேயே இருங்க. பாபாவுக்கு ஒவ்வொருத்தருடைய நிலையும் தெரியும். எப்போ ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசுகிறீங்களோ, பொருளை பேசுகிறீங்களோ, அப்போ இன்னுமே துருப்பிடித்தவர்களாக ஆகிடுறீங்க. அதனால் உங்களுக்கு யோகா வராது, பாவம் எரியாது. அதனால் குழந்தைகளே புறம் பேசாதீங்க, பொருளை பேசாதீங்க, நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்லலாம். தாரணைக்கான முக்கிய சாரம், எப்படி பாபா ஆசிரியர் ரூபத்தில் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரோ, எல்லோர் மீதும் கருணை கொண்டவராக இருக்கிறாரோ, அதேமாரி நீங்களும் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கருணை கொண்டவர்களாக ஆகுங்க. இந்த படிப்பில் முழு கவனம் கொடுங்க. பாபா கொடுக்குற அந்த ஸ்ரீமத்தை, அதாவது முரளியில் சொன்னபடி முழுசாக நடக்கணும். உங்களுடைய நடத்தையை முழுசாக சீர்திருத்திக்கணும். உங்களுக்குள்ள தேவையில்லாத விஷயத்தை, வீண் விஷயத்தை, கடந்த கால ஒன்றுத்துக்கு உதவாத அழுகி போன விஷயத்தை எல்லாம் பேசி உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காதீங்க. அதனால் பாபா கிட்டேருந்து புத்தியோகம் வெளியில் போயிடும். ஸோ அப்படி வெளியே போக அனுமதிக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? கலியுகத்தை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, நினைக்கக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. அதனால் எந்த விதமான பாவ காரியங்களும் செய்யாதீங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நேரம் பாபா நினைவிலே மூழ்கிருந்து அந்த துருவை ஃபுல்லாக நீக்குங்க. இதை விட்டால் துருவை நீக்க வேறு வழியே கிடையாது. வரதானம், அனைத்து சக்திகளையும் உங்கள் கட்டளைப்படி நடத்தக்கூடிய இயற்கையை வென்றவராகுங்கள். அதுக்கு விளக்கம், இருக்கிறதுல மிகப்பெரிய வேலைக்காரன் யார்? இயற்கை, உங்களுடைய வேலைக்காரன். எந்த குழந்தைங்களுக்கு இயற்கை வென்றவராகுங்கன்ற வரம் பிராப்தி ஆகியிருக்கோ, அதாவது இயற்கை வென்றவர்களாக ஆகியிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு
அனைத்து சக்திகளும் இந்த இயற்கையும் கூட அவங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரர்களாக இருக்கிறாங்க. அனைத்து சக்தியிலும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. எந்த நேரம் கூப்பிட்டாலும் அது சகயோகம் கொடுக்க தயாராக இருக்குது. அனைத்து சக்திகளும் சரி, இயற்கையும் சரி. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் இயற்கையை வென்றவராக ஆகி இருக்கணும். அது எப்படி சாத்தியம்? அனைத்திலிருந்தும் விலகி ஆத்மான்ற உணர்வில் பரமாத்மா நினைவில் மட்டும் இருக்கிறது. வேறு எதனாலும் ஈர்க்கப்படாமல் இருக்கும்போது தான் நீங்கள் இயற்கையை வென்றவர் ஆகிறீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக, இயற்கை வென்றவர் ஆகிறதுக்கு பதிலாக அலட்சியம்ன்ற தூக்கத்தில் தூங்குறதுல நேரத்தை வீணாக்குறீங்க, அல்லது தற்காலிக பிராப்தியின் போதையில் மூழ்கி நேரத்தை வீணாக்குறீங்க, அல்லது ஏதாவது ஒரு வீண் எண்ணங்களின் நடனத்தில் உங்களுடைய நேரத்தை, சிந்தனையை வீணாக்குறீங்க அப்படின்னா உங்கள் கட்டளைக்கு ஏற்ப சக்திகள் வேலை செய்யாது. ஏன்னா நீங்களே வேறு எதுக்கோ அடிமையாக இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி சக்தி உங்களுக்கு வேலை செய்யும்? எதற்கும் நீங்கள் அடிமை இல்லாமல் எஜமானனாக இருக்கும்போது தான் சக்திகள் உங்களுக்கு அடிமையாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணுங்கள். குறிப்பாக முக்கியமாக 3 சக்தி உங்களால் கரெக்டாக சிந்திக்க முடியுதா, கரெக்டான முடிவு எடுக்க முடியுதா, இல்லை நீங்கள் நினைக்கணும்னு நினைக்கிறத தான் சிந்திக்கணும். ஸோ அதுதான் சிந்திக்கும் சக்தி. அடுத்தது முடிவு எடுக்கிற சக்தி. கரெக்டான முடிவு எடுக்கிறீங்களா? இப்போ இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் வேறு ஏதோ பண்ணுறீங்க. பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சும் அதை பண்ணுறீங்கன்னா உங்களால் கரெக்டாக முடிவு எடுக்க முடியல. அடுத்தது சமஸ்காரத்தின் சக்தி இல்லையா? இந்த சமஸ்காரத்தை தான் இப்போ வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதை தான் வெளிப்படுத்தணும். அல்லது பழைய சமஸ்காரம் உங்களையும் மீறி வருதா? ஸோ அதனால் சிந்திக்கும் சக்தி, முடிவெடுக்கும் சக்தி, சமஸ்காரங்களின் மீது உள்ள சக்தி, இந்த 3 சக்தியும் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்குதான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் விரும்பலை ஆனால் தானே கோபம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம், அந்த சமஸ்காரம் வந்துடுச்சு. ஸோ இல்லை, என்ன நடந்தாலும் நான் ஆத்மா அமைதியானவன்ற அந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு வர முடியணும். சுற்றி என்ன நடந்தாலும் அதுதான் சிந்திக்கும் சக்தி. அதேமாரி சுற்றி ஒரு கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அமைதியாக இருக்கணும். அதான் முடிவு எடுக்கிற சக்தி. அந்த சமஸ்காரத்தை மீது கண்ட்ரோல். ஸோ இது இருக்குதான்னு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இயற்கை வென்றவரா அல்லது இயற்கைக்கு அடிமையாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ பவர்ஃபுல்லான வர்தனம். ஸ்லோகன். பாப்தாதாவுடைய குணத்தின் மகிமையை பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குணத்தின் சொரூபமாக நீங்கள் மாறிடுவீங்க இல்லையா? ஒருத்தர் நல்ல குணமுடையவரோடு பழகும்போது தானாகவே அவருடைய குணம் நமக்கு வருது. ஏன்னா நம்மளை அறியாமல் அவருடைய குணத்தை மனசு அசைப்படும். அதுமாதிரி பாபாவுடைய குணத்தை சதா நீங்கள் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், மகிமை பாடிக்கிட்டே இருக்கணும். ஐயோ பாபா எவ்வளோ அன்பானவர், நான் எவ்வளோ பாவி, என்னையும் பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த மாதிரி மகிமை பாட பாட என்னாகும்? உங்களுக்குள்ளேயும் அந்த கருணை, அந்த தெய்வீக குணங்களின் சொரூபமாக நீங்கள் மாறுவீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.